அந்த பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் சொல்றாங்களே, இதெல்லாம் என்ன சார்? சரி, இது வந்து அஷ்ட கர்மம்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஏவல், பில்லி, சூனியம், தூண்டு, தாண்டு, தூவல், செய்வினை, இதெல்லாம் அஷ்ட கர்மங்கள். இதெல்லாம் அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்யறதுக்காக வேண்டி, அடுத்தவங்களை கெடுக்கிறதுக்காக வேண்டி செய்கிற முறைகள் சித்தர்கள் சொல்லி வச்ச இதுகள் இருக்குது. இதுக்கெல்லாம் பாவை பிரயோகம்னு சொல்லி சித்தர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. இத்தகைய இழிச்செயலை செய்யக்கூடாதுன்னு சித்தர்கள் எச்சரிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இதன் செய்தது அதே மாதிரி நம்ம செய்த பாவத்தின் சம்பளம் நமக்கு புள்ள தலைமுறைக்கு நமக்கு வரும். ஆகையினால இதுகளெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு, சப்போஸ் இதை புத்தகத்தை படிச்சுட்டு யூடியூப்பை பார்த்துட்டு இது மாதிரி யாரும் செய்திருந்தா அதை நம்ம நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறைகளை நம்ம தெரிஞ்சு வச்சு அவங்களை நிவர்த்தி பண்ணினா அதை குணமாக்கின புண்ணியம் நமக்கு கிடைக்கும். இதில் பாவ புண்ணியத்தை கணக்கு பார்த்து மாந்திரிகத்தை செய்தோம்னா எக்காரணம் முன்னிட்டு நமக்கு பாதிப்புகள் இல்லை. ஓகே சார். இப்போ இந்த மாதிரி நமக்கு யாராவது பண்ணிட்டாங்க சப்போஸ் அப்படின்னா ஒரு சின்ன இது கொடுங்களேன், இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அப்போ உங்கள்கிட்ட பயிற்சி எடுக்க வரலாமா? சரி, இது நெகட்டிவ் இது இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண் பேச்சை பெண்ணை கேட்க விட இதாக செயல்படும். ஒருத்த பேச்சை ஒருத்த கேட்டாது, ஆள் மாற்றி குடும்பத்தில் ஆள் மாற்றியாலும் வைத்திய செலவுகளை வச்சுக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸ் அவங்கள்ட்ட ஆரம்பமாகுதுங்கிறது இருக்குது. அதே மாதிரி பணம் நல்ல வருமானங்கள் வரும், அந்த வருமானங்கள் கோயிலில் நிலைச்சிருக்காது. இதெல்லாம் கெட்ட நேரம் ஆரம்பிச்சதுக்கு உண்டான அறிகுறிகள். சரிங்களா? அதை சரி செய்கிறதுக்கு மாந்திரிக பயிற்சியில் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்குண்டான அதை தெரிஞ்சுக்கிட்டால் அதை தான் வேலையை அவங்களே செய்து அதை குணப்படுத்தி கொள்ளலாம்.